அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் 2 பேரை போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். போலீஸ் நடத்திய என்கவுண்டரில் ரகு மற்றும் அசான் என்கிற கருப்பு அசான் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் போலீஸ் நடத்திய என்கவுண்டரில் 2 ரவுடிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரசேகர் இணைந்திருக்கிறார். சந்திரசேகர், விவரங்கள். நிச்சயமாக லாவண்யா, காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து அவ்வப்போது இந்த கொலை வழக்குகள் சம்பந்தமாக தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் நேற்று காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார்பாளையம் பகுதியில் பல்லவர்மேடு பகுதியை சேர்ந்த பிரபா என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது காரில் வந்த 3 மர்ம நபர்கள் ஹெல்மெட்டுடன் அணிந்து வந்து நடந்து சென்றிருந்த அந்த பிரபல ரவுடி பிரபா மீது 30க்கும் மேற்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மர்ம நபர்கள் அவர்களை சரமாரியாக வெட்டி சம்பவ இடத்திலே பலியான தொடர்ந்து நேற்று முதலே காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து கொலை குற்றவாளிகளுக்காக தேடிப்பட்ட வந்த நிலையில் ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே பிரபா என்பவருக்கும் ரகு என்பதற்கும் முன்னுரிமை காரணம் ஏற்பட்ட நிலையில் அந்த முக்கிய குற்றவாளியான ரகுவாக இருக்கும் என முடிவு செய்து அவரை பிடிக்க காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட ரயில்வே சாலை மேம்பாலத்தில் ரகு மற்றும் அவர் கூட்டாளியான ஆசான் என்கின்ற கருப்பு ஆசானை பிடிக்க முயன்ற பொழுது சிறப்பு காவல் உதவியாளர் ராமலிங்கம் மற்றும் காவலர் சசிகுமார் ஆகிய இருவரையும் நாட்டு வெடிகுண்டு வீசி அருவாளால் வெட்ட தாக்க முயற்சிக்கும் பொழுது அவரை பிடிப்பதற்காக காவலர்கள் அசான் கருப்பு அசான் மற்றும் ரகு என்பவரை சுட்டு பிடித்ததாக தற்போது நம்மளிடம் காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் அவர்கள் தற்போது தகவலானது தெரிவித்துள்ளனர். லாவண்யா, சந்திரசேகர், இந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2 பேர் மீது முன்பாக என்னென்ன வழக்குகள்லாம் பதியப்பட்டிருந்தது? ஏற்கனவே ரகு மற்றும் அந்த கருப்பு ஆசான் இருவரும் கூட்டாளிகள் சென்று இவர்கள் காஞ்சிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் பல்வேறு கொலை மற்றும் கொலை முயற்சி ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட இருவர் மீதுமே சுமார் 20க்கும் மேற்பட்ட அந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தற்போது காவல்துறை அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். லாவண்யா, நன்றி சந்திரசேகர். திரைப்பட இயக்குனர் ஏஎல் விஜயிடம் மதுபோதையில் நபர் ஒருவர் தகராறு செய்தது